நீங்க தோற்றம் அணிஞ்சிட்டு வெளியில போகும்போது மக்கள் கிட்ட உங்களுக்கு வரவேற்பு எப்படி இருக்கு? அருமையான கேள்வி தம்பி. இதுதான் முதல் கேள்வி, முத்தான கேள்வி. எப்படி என்று கேட்பா காந்தியை போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் உங்களுடைய வரவேற்பு எப்படி இருக்கிறது மக்களிடத்தில் என்று நீங்கள் கேட்ட கேள்வி இருக்கிறதே, இதை விட ஒரு சிறந்த கேள்வி வேறு ஒன்று இருக்கிறதா என்று நான் யோசிக்கிறேன். 100க்கு 100 உண்மையான கேள்வி. அதாவது என்னை 90% மக்கள் காந்தியாக ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். அதைவிட செல்வம், ஒவ்வொரு குழந்தைகளும், தமிழகத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளும் என்னை காந்தியாக ஏற்றுக்கொண்டார்கள். அப்பா அதோ காந்தி போகிறார், அம்மா பாருங்க காந்தி. தெருவில் நான் நடந்தால் அந்த குழந்தைகள் ஓடி விடுகிறது. அது 2008ஆம் ஆண்டு நமது ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களாக சுடலை கண்ணன் என்பவர் இருந்தார். மிகச்சிறந்த மனிதர், சிறந்த ஆட்சியாளர். அவர் என்னிடம் கேட்ட கேள்வி நீங்கள் கேட்ட கேள்விதான். அதாவது உங்களை மக்கள் சந்திக்கிறார்கள், அவருடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கிறது என்று நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா என்று கேட்டார். அப்பொழுது நான் சொன்னேன், இது காந்தி வேடம் என்றும் சொல்லுவார்கள், காந்தி போலவே போறார் வராது ஏதோ அப்படி என்று சொல்கிறார்கள். அதாவது மக்கள் என்பது 10 பேர் ஏற்றுக்கொள்வார்கள், 5 பேர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், இதுதான் இயல்பு. ஆனால் உங்கள் வழியை நீங்கள் பின்தொடர்ந்து நடத்துங்கள், அதில் பின்வாங்க வேண்டாம் என்று சொன்னார் நமது அன்பிற்கும் பாசத்துக்குரிய சுடலை கண்ணன் அவர்கள். இந்த கேள்வி நாட்டு மக்களுக்கு தேவையான ஒரு கேள்வி, நல்ல கேள்வி. இது உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இன்றைக்கு இந்தியாவிலே உள்ள பலதரப்பட்ட மக்கள், காரணம் என்ன, நான் பிரபலம் அடைந்து விட்டேன் என்று சொல்லவில்லை. என்னுடைய பேட்டிகள் பல பேர் பார்த்திருக்கிறார்கள். அந்த முறையிலே எனக்கு பல பேர் ஃபோன் செய்து பாராட்டுகிறார்கள். அதுவே எனக்கு கடவுள் கொடுத்த மாபெரும் ஒரு பாக்கியம் என்றுதான் நான் கருதுகிறேன். இந்தியா அனைத்து மாநிலங்களும், தமிழகமும், டெல்லி, குஜராத், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களுக்கும், கர்நாடகா, ஆந்திரா போன்ற மாநிலங்களுக்கும் ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் சென்று தினசரி ஏதோ ஒரு பள்ளி அவர்களுக்கு நல்வழியை, ஒழுக்க கல்வியை கற்பித்து வாழ்ந்து வருகிறேன். இதற்கு எனக்கு தமிழகம் மட்டுமல்ல, இந்தியாவிலே பல மாநிலங்களுக்கு என்னை அறிமுகம் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். காரணம் என்ன, ஒவ்வொரு கல்லூரிகளுக்கும் சென்ற காரணத்தினால் இதுவரை நான் 10,000 அளவுக்கு பள்ளிகளுக்கு சென்று மாணவ செல்வங்களை உருவாக்கி இருக்கிறேன். அதேபோல் 10 யூனிவர்சிட்டிக்கு சென்றிருக்கிறேன். நமது மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திலே நமது ஈரோடு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக இருந்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய வடுகம் ஆர் சிவகுமார் அவர்கள் நமது மறைந்த மக்கள் மனிதனை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஏபிஜே அப்துல் கலாமை பற்றி ஒரு கவிதை எழுதினார். அந்த கவிதை இதையும் போற்றும் இந்திய நாயகன் என்ற ஒரு கவிதை. அந்த கவிதையை நான் எனது சொந்த பொறுப்பிலே நமது எஸ்பி சிவகுமாருடைய அன்பின் கட்டளையோடு அந்த கல்விக்காக வலித்து பல கல்லூரிகளில் கல்வெட்டு வைத்திருக்கிறேன். காந்தி அவர்களோட குடும்பத்தினரை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. அவருடைய குடும்பத்தில் ஒருவருமே நான் ஆரம்பித்தது இல்லை. அவருடைய குடும்பத்தில் யாரும் இல்லை. காரணம்னா அவர்கள் இந்தியாவில் இல்லை. ஒருவர் இருந்தார், தேவதாஸ், அவர் அமெரிக்காவில் இருக்கிறார். அவருடைய பையன் அதோ அங்கு மறைந்து விட்டார், பார்த்தீங்களா என்ன. ஆனால் இப்பொழுது அண்ணல் மகாத்மா காந்தியினுடைய அரையாடை 100ஆண்டு விழாவிலே அவருடைய பேத்தி நர்மாவை மதுரையிலே 21ஆம் தேதி நான் சந்தித்தேன். மக்கள் நல்வாழ்வு வாழ வேண்டும், சுகமான வாழ்க்கை வாழ வேண்டுமானால் அண்ணல் மகாத்மா காந்தியினுடைய சத்தியமும் அன்பும் நேர்மையும் கடைபிடித்தால் மக்கள் வாழ்வு சுகமாக இருக்குது. இது அண்ணல் மகாத்மா காந்தியினுடைய கனவு. அதை நிறைவேற்றுவார்கள் நமது இந்திய மக்களும் தமிழக 8 கோடி மக்களும் என்று நான் நம்புகிறேன். 8 முறை அண்ணல் மகாத்மா காந்தி வந்திருக்கிறார். ஒவ்வொரு முறையும் இந்த தேசத்தினுடைய நலங்கருதி எடுத்த முடிவு அண்ணல் மகாத்மா காந்தி இந்த ஈரோடு மாவட்டத்திலே, அதுவும் யாரோடு, நமது பெரியாரோடு தான் எடுத்தார் என்பதை உலகம் அறிந்த ஒன்று. இது மறைக்கப்படுகிறார்கள். ஆனால் பெரியாரும்
அண்ணல் மகாத்மாவின் இரு கண்கள் நட்பிலே ஒருவருக்கு ஒருவர் விட்டவர் என்ன. இப்போ மக்களுக்கு காந்தி கொள்கை இருக்கணும் அப்படின்னா எந்த கொள்கை அவங்க கடைபிடிக்கணும்? அதுதான் மக்கள் கடைபிடிக்க வேண்டியது இன்றைக்கு சத்தியத்தை, நேர்மையை. அண்ணன் மகாத்மா காந்தியினுடைய கொள்கையை கடைபிடித்தால் மீண்டும் ஒரு காந்தி தேசம் உருவாகும். ஜாதி என்ற வார்த்தை இருக்கக்கூடாது. பெண்ணுரிமை முதலிடம் பெற வேண்டும் என்று அண்ணன் மகாத்மா காந்தி விரும்பியதுதான் ஈவேராவும் சொன்னார். ஈவேராவும் அதைத்தான் சொன்னார். பெண்ணுரிமை முதல் காக்கப்பட வேண்டும். இந்தியாவினுடைய முதல் சொத்து பெண்கள். அந்த பெண்ணுரிமையை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று அண்ணல் மகாத்மா காந்தி விரும்பினார். அதையே தான் அம்பேத்கரும் விரும்பினார். அதையே தான் நமது விடுதலைக்கு அந்த ஈவேரா அவர்களும் விரும்பினார்கள். அண்ணல் மகாத்மா காந்தி. இரண்டாவது, உலகமே போற்றக்கூடிய, உலகமே கண்ணீர் வடித்த, உலக மக்கள் விரும்பிய இரண்டாவது தலைவர் மகாத்மா காந்திக்கு அடுத்தது நமது மறைந்த மக்கள் மனதிலே நீடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அப்துல் கலாம் ஒருவர் மட்டுமே. வேற யாரையும் அந்த அளவுக்கு கொண்டு வர முடியாது. இது உலகம் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒன்று. வாழ்ந்தால் அப்துல் கலாமை போல் வாழ வேண்டும். எளிமையை அவர் கடைபிடித்தார். வேலைக்காரர்கள் அவர்களை வணங்கினார்கள். நாடு அவரை வணங்கியது. நாட்டு மக்கள் அவரை வணங்கினார்கள். இன்றைக்கும் நாட்டு மக்கள் அவரை தெய்வமாக வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு உரிய ஒரே தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் மட்டும்தான் என்று நான் கருதுகிறேன். இந்திய தேசம் பெற்றெடுத்த ஒரு செல்வம் அப்துல் கலாம் அவர்கள். நானும் அவரும் அந்த டெல்லியில் சந்தித்தோம். அண்ணல் மகாத்மா காந்தியுடைய சமாதியில் இருந்து ஊர்வலம் தொடங்கினோம். ராமேஸ்வரத்தில் அவரை சந்தித்திருக்கிறேன். அவரோடு போர்பந்தரிலே அண்ணல் மகாத்மா காந்தி பிறந்த வீட்டிலே சந்திக்கிறேன். அவர் எனக்கு பரிசும் கொடுத்திருக்கிறார். அவன் வாழ்ந்து சாகும் வரை ஒவ்வொரு அதிர்ஷ்டம் இருக்கிறது. அந்த முறையிலே நீங்கள் ஒரு பாக்கியசாலி என்று சொன்ன ஒரே தெய்வம் அப்துல் கலாம் அவர்கள். என்னவென்று கேட்டேன். உங்களுக்கு கடவுள் மறுபிறவியை கொடுத்திருக்கிறார் என்றார். மறுபிறவி என்றால் என்ன என்று கேட்டேன். கடவுள் ஒரு முறைதான் உருவத்தை கொடுப்பார். ஆனால் இன்றைக்கு உங்களை காந்தியின் உருவத்திலே பார்ப்பதாக நானே நினைக்கின்றேன் என்றால் மக்கள் உங்கள் மீது பெரும் நம்பிக்கை வைத்திருக்கிறார் என்றுதான் நான் நினைக்கிறேன். அந்த அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார். அதனால் நீங்கள் அண்ணல் மகாத்மா காந்திய வழியை மக்களுக்கு எடுத்துரைத்து வாழ்வீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று 2007ஆம் ஆண்டு டெல்லியில் அவர் உரைத்தது. அப்பொழுது அவருடைய ஆலோசகர் பொன்ராஜும் கூட இருக்கிறார். ஓரே இல்லாமல் வெற்றிருக்கிறதா உலக சரித்திரம். அதனால தான் இன்றைக்கு தேசப்பிதா என்ற பெயரை அண்ணன் மகாத்மா காந்தி இருக்கிறார். ஓரே நடத்தாமல் ஒரு பிரிட்டிஷ் அரசாங்கத்தை, மாபெரும் வல்லரசை தன்னுடைய அகிம்சா வழியில் வென்றது உலக சரித்திரம். அதனால தான் அண்ணல் மகாத்மா காந்தி தேசப்பிதா என்று நாம் அழைக்கின்றோம். இந்தியாவிலிருந்து லண்டனுக்கு சென்று படிப்பதற்காக செல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார். அவருடைய தாயார் புத்திரிபாய் அவர்கள் அனுமதி கொடுக்க வேண்டும். அப்பொழுது அண்ணல் மகாத்மா காந்தி அவர்கள் அவருடைய தாயாருக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார். நான் எந்த நாட்டிற்கு சென்றாலும் மது உண்ண மாட்டேன், மது அருந்த மாட்டேன், புலால் உண்ண மாட்டேன், என்ன சத்தியம் தவற மாட்டேன் என்று ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். அவர் கடைசி சாகும் வரை, சுடப்பட்டு சாகும் வரை எந்த நிலையிலும் அந்த வார்த்தையை காப்பாற்றி வாழ்ந்தவர் தான் இன்றைக்கு தேசப்பிதாக வாழ்ந்து மறைந்த அண்ணல் மகாத்மா காந்தி. அதைத்தான் நான் இன்றைக்கும் உண்மை, நேர்மை, சத்தியம் இது 3 தான் அவருடைய சொந்தம். அதை நான் இன்றைக்கும் பின்பற்றுகிறேன். அவரை நான் விரும்புவது அந்த சத்தியத்தை தான். அதைத்தான் மக்களுக்கு சொல்ல வேண்டும். சத்தியத்தை கடைபிடியுங்கள், நேர்மையை கடைபிடியுங்கள். அதைத்தான் மக்களுக்கும் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். தேசப்பிதா அண்ணல் மகாத்மா காந்தி இந்தியாவுக்கு கொடுத்துட்ட ஒரே செல்வம் இந்த 3 தான். ஒன்று சத்தியம், அடுத்தது நேர்மை, அடுத்தது உழைப்பு. இதை 3 தான் இந்திய வளர்ச்சிக்கு பெருதி என்று அன்றைக்கே அண்ணல் மகாத்மா காந்தி சொன்னார்கள். காந்தியினுடைய லட்சியம் இந்திய தேசம் சாதி, மதம், இனம் எதுவும் இருக்கக்கூடாது. மக்களிடத்திலே அன்புதான் பிரதான சொத்து என்று அவர் விரும்பினார். அந்த அன்பை மக்களோடு மக்கள் எந்த மதமாக இருந்தாலும் சரி, எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி,
அன்பு சகோதரர்களாக வாழ வேண்டும் என்று தான் அவர் விரும்பினார். காந்தி இருந்திருந்தால் இன்றைய காலகட்டத்திற்கு இந்திய தேசம் உலகிலேயே ஒரு சிறந்த தேசமாக இருந்திருக்கும். அது யாராலும் அசைக்க முடியாத உண்மை. உங்களுடைய சேனலுக்கு நான் கேட்டுக்கொண்டதை மிகவும் பெருமையாக கருதுகிறேன். உங்கள் சேனல் உலகம் பூரா சென்றடைய எனது நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். உங்களோட பொன்ன நேரத்தை எங்களுக்காக செலவிட்டிருக்கீங்க, ரொம்ப நன்றி. நன்றி. எனது இந்த சேனல் மூலமாக நான் மக்களுக்கு ஒரு நல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிறேன் என்று நான் கருதுகிறேன். இது என்னுடைய சொந்த கருத்து. வந்தே பாரதம், ஜெய் ஹிந்த், வாழ்க பாரதம்.